3 நாள் பண்டிகைமா. 3வது நாள் உங்களுக்கான முதல் மரியாதையை பண்ணிடலாமா. அது வரைக்கும் இந்த பரிவட்டத்தை உங்க வீட்டிலேயே வச்சிருங்க. இந்தாங்க கொடுங்க பூசாரி. அம்மா, ஊர் மக்கள் சார்பா இந்த பரிவட்டத்தை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம். வாங்கிக்கோ. சிவா, எதுக்கு நிறுத்த சொல்ற? யாருக்கிட்ட? யாரு இவங்க? இவங்க தான் சாமுண்டீஸ்வரி அம்மா. ஓ அப்படியா? ஜெகதீஸ்வர ஐயா இருக்கார்ல, அவரோட அக்கா. குடும்பத்திலேயே பெரியவங்க. அப்படியே. தாராம்மாவே இவங்களை பார்த்து பயந்து நடுங்குவாங்கப்பா. நான் வருவேனே, நீங்க யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல? ஆ, என்ன சண்முகம், எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா. ஏழுமலை, என்ன இப்படி அழைச்சு போயிட்டீங்க? அது வயசாகி போயிடுச்சு இல்லம்மா. ஆ, என்ன நடக்குதுங்க? கோவில் திருவிழா நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம்மா. நல்லது தானே, சிறப்பா நடத்திடலாம். போன வருஷம் திருவிழால மாரிக்கு முதல் மரியாதை கொடுத்தோம். இந்த வருஷம் தாராமாவுக்கு முதல் மரியாதை கொடுக்கலான்னு ஊர்க்காரங்கெல்லாம் முடிவு பண்ணிருக்கோம். போன வருஷம் யாருக்கு முதல் மரியாதை கொடுத்தீங்களோ அவங்களுக்கே இந்த வருஷமும் கொடுத்துட வேண்டியதானே? எதுக்காக முடிவை மாத்தி இருக்கீங்க? அண்ணி, நானா எதுவும் கேக்கல. ஊர்க்காரங்க எல்லாருமா சேர்ந்துதான் எனக்கு முதல் மரியாதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இவங்க எல்லாரையும் தாண்டி நான் என்ன பண்ண முடியும் அண்ணி? ஊர்க்காரங்களே விருப்பப்பட்டு உனக்கு முதல் மரியாதை கொடுக்கறேன்னு சொன்னாங்களா? இல்ல நீ கேட்டதுக்கு அப்புறம் தரேன்னு சொன்னாங்களா? முதல்ல மாரிக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கலான்னு முடிவு பண்ணோம். தாராமாகிட்டையும் போய் விஷயத்த சொன்னோம்.
அவங்க தான் முதல் மரியாதைய அவங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. ஊர்க்காரங்க கிட்ட கேட்டோம், தாராமாவுக்கு கொடுக்கலான்னு சொன்னாங்க. அதான். ஊருக்காரங்க எல்லாருமே தாராவுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்களா? தாரா, மரியாதையை என்னைக்கும் கேட்டும் வாங்கக்கூடாது, பணத்தை கொடுத்தும் வாங்கக்கூடாது. நான் சொல்றது சரிதானே? அப்போ நான் பணம் கொடுத்து வாங்கினேன்னு சொல்றீங்களா? ஓ, இல்லைன்னு வேற நீ சொல்லுவியா? இங்க இருக்கிற சில பேருக்கு நீ பணம் கொடுத்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். மரியாதை என்னைக்கும் மனசுல இருந்து வரணும், வெறும் வாய் வார்த்தைக்காக வரக்கூடாது. அப்படி வந்தா அது நிலைக்காது. மாரிக்கு கிடைக்கிற முதல் மரியாதைய நீ தட்டி பறிக்க நினைக்கிறது ரொம்ப தப்பு. சரி, ஓகே, நானும் இந்த ஊர்க்காரிங்கிற விதத்துல ஒண்ணு சொல்றேன். முதல் மரியாதைய மாரிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? சரியாதான் சொல்றாங்க. அம்மா, நீங்க சொல்றது சரிதான்மா. நீ என்ன சொல்ற தாரா? ஆ? அண்ணி, நீங்க சொன்னா அது சரிதான் அண்ணி. நீங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நாங்க எப்படிமா முடியாதுன்னு சொல்லுவோம்? முதல் மரியாதையை மாரிக்கே கொடுத்துருவோம். என்னையா சொல்றீங்க? சரி, நீங்க எல்லாருமே சொல்லிட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நல்லதுக்கு நன்றிம்மா. அப்ப பரிவட்ட தட்ட மாறி கையில கொடுங்க. அம்மா, உங்க கையால கொடுங்கம்மா. சரி. அம்மா, தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த மரியாதை எனக்கு வேண்டாம். மாரி, தாரா அத்தைக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கணும். தட்ட அவங்க கிட்டயே கொடுத்துருங்க. மாரி, இது தேவி கட்டின கோவில். நீ தேவியோட மகனை கல்யாணம் பண்ணிருக்க. நீ தேவியோட மருமக. அதனால இந்த மரியாதை உனக்கு தான் கிடைக்கணும். நியாயப்படி எதுவுமே கேட்காம உனக்கு தான் முதல் மரியாதை பண்ணணும். அக்கா சொல்றது சரிதான் மாரி. நீ தட்ட வாங்கிக்கோ. அம்மா, நீங்களே வந்துட்டீங்க. எல்லாரும் சேர்ந்து உங்க கையாலேயே காப்பு கட்டிடலாம், பந்த காலும் போட்டுடலாம். சரி, வாங்க எல்லாரும் போவோம். வாங்க. ஆரத்தி காட்டுங்கம்மா. அம்மா, சாமியை வேண்டிக்கிட்டு இத குழியில போடுங்கம்மா.
இது நவதானியம் இல்ல மாதிரி உனக்கு போடுற வாய்க்கரிசி. பாத்து பாத்து மண்ணு தள்ளுங்க. கோவில் திருவிழாவுக்கு காப்பு கட்டியாச்சு. இப்ப இருந்து திருவிழா ஸ்டார்ட் ஆயிருச்சு. நாளைக்கு விளக்கு பூஜை, நாளானைக்கு பொங்கல், 3வது நாள் பாலாபிஷேகம். அதோட அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணி பூஜையை நிறைவு பண்றோம். அது வரைக்கும் யாரும் அசைவம் சாப்பிடக்கூடாது. சுத்தபத்தமா கட்டுப்பாடோட இருங்க. சரிங்க சரிங்க. அப்படியே நடக்கட்டும். அப்ப நாங்க போயிட்டு வரோமா? போயிட்டு வாங்கப்பா, போயிட்டு வாங்க. நல்லது. நன்றி. ஜெகதீஷ், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாரா, உனக்கு இதுல சந்தோஷம் தானே? ஆ, ஆமா அண்ணி, எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். சந்தோஷம். சரி மாறி, வா வீட்டுக்கு போய் பேசலாம். என்ன மாறி, வீட்டுக்கு போலான்னு சொன்னா என்ன யோசிக்கிற? இல்லம்மா, நான் வரல. ஏ, வீட்டுக்கு வர்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? எல்லாத்துக்கும் காரணம் தாராதான். என்ன தாரா, நீ என்ன பண்ண? ஐயோ, நான் எதுவும் பண்ணல அண்ணி. மாரியும் சூர்யாவும் அவங்களாவே வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. ஆனா எல்லாரும் என்னவோ நான் தான் அவங்கள வீட்டை விட்டு வெளியில போக வச்சேன்னு பேசிட்டு இருக்காங்க. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அண்ணி. சூர்யாவையும் மாரியையும் எவ்வளவோ வாட்டி வீட்டுக்கு திரும்பி வாங்கன்னு நான் கூப்பிட்டு இருக்கேன். ஆனா அவங்க தான் வரவே இல்ல. நீங்களே கேட்டு பாருங்க. நான் என் புள்ளைய பிரிஞ்சிருக்கணும்னு எனக்கு என்ன ஆசையா நீ? அம்மா, அத்தெல்லாம் எங்களை வீட்டை விட்டு போக சொல்லல. நாங்களே தான் வீட்டை விட்டு வெளியே வந்தோம். நாங்க இப்போ இருக்கிற வீட்டுக்கு வந்த நேரம் நான் கர்ப்பமானேன். ஹஸ்பண்ட் சார் ஆசைப்பட்ட மாதிரி தேவி அம்மா என்னோட வயித்துல வந்து பொறுக்க போறாங்கம்மா. அதுவும் இல்லாம நாங்க இப்போ இருக்கிற வீடும் தேவி அம்மா வாழ்ந்த வீடு தானே. அதனால குழந்தை பொறுக்கிற வரைக்கும் அதே வீட்ல இருக்கலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். நான் திரும்ப அந்த வீட்டுக்குள்ள வரணும்னா தேவி அம்மா கூட தான் நான் வருவேன். கண்டிப்பா குழந்தை பிறந்த பிறகு நான் வந்துடுறேம்மா. சரி மாறி, ஆனா கண்டிப்பா நீ வரணும். சொத்து எல்லாத்துக்கும் நீங்க தான் வாரிசு. நீங்க அங்க இருந்தாதான் உனக்கானது எல்லாமே வந்து சேரும். சரிங்கம்மா. சரிம்மா, நாங்க வரோம். சரிங்க சரிம்மா. நாங்க வரோம். பை பார்த்து கூட்டு வரேங்கம்மா. மாறி வா. போலாம் ஹஸ்பண்ட் சார். ஜெகதீஷ்,
சரியான டைம்ல எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி என்ன வர வச்சிருக்க. எப்படி? தாரா கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாவது சூழ்ச்சி பண்ணுவான்னு எனக்கு தெரியும்க்கா. அதனாலதான் உங்களை வர சொன்னேன். நீங்க வந்ததுனாலதான் எல்லாமே சுமூகமா முடிஞ்சது. தாரா உங்களை தவிர வேற யார் பேச்சையும் கேட்க மாட்டான். சந்தோஷம். சரி வாங்க, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். தாரா, ஆ? சீக்கிரமா வீடு வந்து சேரு. சரிங்க நீ வந்துடுறேன். ச்சே. அப்படியா? எனக்கு கிடைச்சா அது உனக்கும் கிடைச்ச மாதிரி தானே சிவா? இந்த பரிவட்டத்தை 3 நாள் வீட்ல வச்சு பூஜை பண்ணணும். எங்களுக்கு எல்லாமே தேவி அம்மா தான். நான் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறேன். ம். தேவி அம்மா, நீங்க கட்டின கோவில்ல உங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்த பரிவட்டம் இப்போ 2வது முறையா எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றதை விட என் வயித்துல இருக்கிற உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்க சார்புல நான் இந்த பரிவட்டத்தை வாங்கிக்கிறேன். எனக்கு இப்படி ஒரு கௌரவம் கிடைக்க நீங்க தாம்மா காரணம். இந்த கோயில் திருவிழா நல்லபடியா நடக்க நீங்க துணையா இருக்கணும்மா. நல்லா இருக்கீங்களா பிக் சிஸ்டர்? நல்லா இருக்கேன். என்னன்னு தெரியலையே, ஏன் சாமுண்டீஸ்வரி சந்திரமுகியா மாறி இருக்கான்னு புரியலையே. அக்கா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ? நானும் நல்லா இருக்கேன்க்கா. தாரா, அண்ணி இங்க வா. வரேன். சிஸ்டர் பம்முது. கோவில்லையே உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஊர்க்காரங்க முன்னாடி குடும்ப விஷயம் பேசக்கூடாதுன்னு அமைதியா இருந்தேன். ஆமா, நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அண்ணி, திடீர்னு நீங்க இப்படி கேட்டா நான் என்ன அண்ணி சொல்றது? அதானே, தலையும் புரியல வாலும் புரியல பிக் சிஸ்டர். தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது. ஒட்ட நெருக்கிடுவன் ஜாக்கிரதை.